வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மீரா பற்றிய சில குறிப்புகள், சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குட்டை குட்டையாய் காட்டாமணக்கு செடிகளும் நுனியில் சாணம் அதக்கி நட்டிருக்கிற 4 முருங்கை கன்றுகளும் இருக்கிற வரிசைதான் மீரா வீட்டு வேலி. வேலிக்கு இந்த பக்கத்தில் மாட்டு கொட்டகையோரம் சாணம் மிதித்து கொண்டிருந்தாள் மீரா. மீராவுக்கு வயசு என்று பார்த்தால் இன்றைக்கெல்லாம் 40க்கு பக்கமாய் சொல்ல வேண்டும். தமிழ் வாத்தியார் செல்வராஜ் மகன் இன்பராஜிதான் இவள் பிறந்த சமயத்தில் பிறந்தவன். பேய் மழையும் காற்றும் புயலுமாய் பாண்டிச்சேரி ஜனங்களை பயத்தில் அழுத்திய ஒரு கார்த்திகை மாதத்தில் 1/2 மணி வித்தியாசத்தில் பிறந்ததாக சொல்வார்கள். அதே தெருவில் இருந்த செல்லத்தாயி வைத்திச்சிதான். 2 குழந்தைகளையும் தாயின் கதகதப்பான வயிற்றில் இருந்து இழுத்து போட்டவள். அவளை கேட்டால் இன்று கூட சொல்வாள், சமுத்திரம் பொங்கன மாதிரி ஊரே புயலும் மழையுமா இருக்குது. ஒரு மரம் தெருவில் நிக்கல. சடக்கு சடக்குன்னு முறிஞ்சு உழுது. வெளியில வைக்க முடியல. ஒரே காத்து. ஆளையே அலாக்கா தூக்கிக்கின்னு போயிடும் போல. வெளியில தெருவுல பார்த்தா பூங்காவன கவுண்டர் தலையில தட்டி போட்டுக்குன்னு ஓடி ஆறாரு. செல்லத்தாயி செல்லத்தாயி சீக்கிரமா கிளம்பு, கற்பகத்துக்கு இடுப்பு வலி ஆரம்பமாயிருச்சுனாரு. வர்றது வலி இருக்கட்டும், நீங்க உள்ளார கொஞ்சம் ஒதுங்குங்கன்னு சொல்றேன் நானு. காலை தொடச்சுக்குன்னு கவுண்டர் உள்ள வர்றாரு. அதே நேரத்துல செல்வராஜி கவுண்டர் வாசல்ல வந்து பொண்டாட்டிக்கு வலி கண்டுருச்சுன்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் புரியல. என் புருஷன் என்னடான்னா மழையில போவாதடி செல்லத்தாயிங்கிறாரு. நான் கேட்கல. பிரசம் பாக்குறவங்க அப்படியெல்லாம் சொல்லலாமா? சட்டுன்னு மழையில இறங்கிட்டேன். முதல்ல பூங்காவன கவுண்டர் ஊடு, பொன் குழந்தை. அடுத்தது செல்வராஜி கவுண்டர், ஆண் குழந்தை. 2 பேரும் அப்படியே மலர்ந்து போய் ஆளுக்கு ஒரு மூட்டை நெல்ல அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் ஒரு காலம். உடம்புலையும் தெம்பு இருந்துச்சு. இப்ப ஆகுமா? இன்பராஜுக்கு கல்யாணமாகி 4 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த பெண் புஷ்பவதியானதை முன்னிட்டு போன மாசம்தான் மஞ்சள் நீர் சுப சடங்கு செய்தார்கள். இன்பராஜுக்கு மட்டுமல்ல, ஏறத்தாழ மீராவுடன் சம காலத்திலும் பின்னாலும் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட கல்யாணம் காட்சி எல்லாம் நடந்து குழந்தை குட்டிகளோடு இருந்தார்கள். ஆனால் மீராவுக்குத்தான் எதுவுமே நடக்காமல் போனது. ஐயோ, நடக்காம போச்சே என்று பரிதாபப்படவோ விசனப்படவோ கூட யாரும் இல்லாமல் போனது. விசனப்பட்டவர்கள் எல்லாம் அவள் அப்பாவும் அம்மாவும் தான். 7-8 வயசு இருக்கும்போது வலிப்பு வந்து வாய் கோணி மூச்சு இழுத்து விரைப்பாய் கட்டை மாதிரி வாசற்படியில் சாய்ந்த வாழைக்கன்று போல என்றைக்கு மீரா விழுந்தாளோ அன்றே அப்பா அம்மாவுக்கு விசனம் ஆரம்பமாயிற்று. அந்த சம்பவத்துக்கு பிறகு வாய் கோணல் நிரந்தரமாயிற்று, வலிப்பும் நிரந்தரமாயிற்று. பேச்சு குழறி வார்த்தைகள் எச்சிலாய் சிதறின. சமய சந்தர்ப்பம் இல்லாமல் கடைவாயோரம் சொல் ஒழுகியது. புத்தி குறைந்தது. தலைமுடி கொட்டியது. பெண்மையின் கவர்ச்சியும் ஈர்ப்பும் மறைந்தது. எல்லா சாமிகளிடமும் காப்பாற்று காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தே அம்மா அப்பாவும் போய் சேர்ந்தார்கள். அதன் பிறகு கூட பிறந்த பிறப்புகளாகட்டும் அண்ணிகளாகட்டும் எல்லோருக்கும் அவள் நல்ல வேலைக்காரியாக இருந்தாள். பயந்த சுபாவமும் பணிவுமான வேலைக்காரி. துணி துவைக்க, மாடு கட்ட, சாணி தட்ட, கொட்டகை சுத்தம் செய்ய என்று நியமிக்கப்பட்ட வேலைக்காரி. வலிப்பு என்று கூப்பிட்டால் வந்து நிற்க வேண்டிய வேலைக்காரி. வீட்டுக்குள் வர அவளுக்கு அனுமதி இல்லை. மாட்டு கொட்டகைக்கு பக்கத்திலேயே திண்ணை எழுப்பி கூரை போட்டு தந்திருக்கிறார்கள். மெட்ராஸ் மெயில் போகிற நேரத்தில் வரும் ஜம்புலிங்க கோனார்தான் மீராவை எழுப்புகிற முதல் ஆள். கோனார் வேலியை சுற்றி வந்து மீரா இருக்கிற தட்டி பக்கம் சத்தம் போடுவார். அரண்டு மிரண்டு எழுகிற மீராவுக்கு அந்த குரலோடுதான் பொழுது ஆரம்பமாகும். கறவை பசுவை இழுத்து வர, கன்றை அளவாய் ஊட்டி விளக்க, மடியை கழுவ, தண்ணீர் தர,
என்ற வேலைகள் இருக்கும். கறப்பு முடிந்ததும் கோனார் புறப்பட மாட்டு கொட்டகைக்குள் போகிறவளுக்கு 10-10:30 வரைக்கும் வேலைகள் சரியாக இருக்கும். சாணத்தை எல்லாம் வாரி எடுக்க, வைக்கோலை உதறி வெயிலில் காயப்போட, மூத்திரம் தேங்கி குட்டையான இடத்தை சரியாக்க, குழியான இடத்தில் மண் வாரி வந்து போட, மாட்டுக்காரன் வந்ததும் மாடு விரட்ட, சாணம் பிசைந்து வரட்டி தட்ட என்ற மூச்சு முட்ட வேலைகள் முதுகு முறிந்துவிடும். எல்லாம் முடிந்ததும் அன்னிக்காரியிடம் போகணியை எடுத்து கொண்டு போவாள். அதாயிருச்சா இதாயிருச்சா என்று கேட்டுக்கொண்டே பழைய சோறு ஊற்றுவாள் அண்ணி. குடித்து முடித்ததும் துணி துவைக்கிற வேலை ஆரம்பமாகும். தென்னந்தோப்பு பம் செட்டுக்கோ குழாய்க்கோ போக வேண்டும். சோப்பு போட்டு துவைத்து கசக்கி பிழிந்து கொண்டு திரும்ப மணி 2:30-3 ஆகும். வந்து உதறி காய போடும் போதே தலை சுற்றும். திண்ணைக்கே போகணியில் சோறு போட்டு வரும். சாப்பிட்டு அடித்து போட்ட மாதிரி தூக்கம் தூங்குகிறவளை மாட்டுக்காரன் தான் எழுப்புவான். மேய்ச்சலில் இருந்து வருகிற மாடுகளோடு மறுபடியும் பொழுது தொடரும். மாட்டை கழுவ, பின்னாக்கு பருத்தி கொட்டை மாவு கரைக்க, தீவனம் வைக்க, வைக்கோல் உதறி போட, அலையாத மாதிரி முளை குச்சியில் கயிற்றை இழுத்து கட்ட, சாயங்கால கறவிக்கு வருகிற பால்காரனுக்கு சகாயம் செய்ய என அடுத்தடுத்து வருகிற வேளைகளில் பொழுது கழிந்து ராத்திரியாகிவிடும். மீராவின் குரல் ரொம்பவும் சின்னது. கிணற்றுக்குள் இருந்து கேட்கிற மாதிரி இருக்கும். துணி துவைக்கப் போகும்போதோ வரட்டி தட்டும் போதோ யாராச்சும் அவளிடம் பேசுவதுண்டு. காது அடைத்தவள் பேசுகிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளாய் விழுகிற அவள் பேச்சு உடைந்து போன புல்லாங்குழலில் வருகிற மெல்லிய ஓசை மாதிரி இருக்கும். கேட்கிறவர்கள் மனசில் சட்டென்று பரிதாபம் படரும். எந்த பேச்சானாலும் மீரா கொண்டு வந்து முடிப்பது கல்யாணத்தில்தான். எப்ப உனக்கு கல்யாணம்? யாரு பண்ணிக்க போற? கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவியா? சாப்பாடு போடுவியா? என்பாள். ரொம்ப ஏக்கமாக கேட்கிற மாதிரி இருக்கும். அவளது கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வகையில் எப்போதும் சின்ன வயசு பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த மாதிரி கேட்கப்படுகிற எந்த பெண்ணோ ஆணோ கல்யாண விஷயம் என்று சொல்கிற போது அவள் வரைக்கும் செய்தியை கொண்டு வருவது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நேரில் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் மறுபடியும் எப்ப கல்யாணம் என்று கேட்க நேரிடுகிற போது நிஜம் வெளிவரும். ரொம்ப ஆச்சரியமாய், எப்ப ஆச்சு என்று கேட்டுவிட்டு போக வழிவிடுவாள். குழந்தைகள் என்றால் மீராவுக்கு ரொம்பவும் இஷ்டம். தங்கச்சி குழந்தை, தம்பி குழந்தை, அண்ணன் குழந்தை என்ற வீட்டில் எப்போதும் குழந்தைகளாயிருக்கும். எந்த குழந்தையையும் உள்ளே வந்து தொடக்கூடாது என்பது அன்னையின் கட்டளை. அன்னையின் கட்டளையை மீறி அந்த வீட்டில் ஒரு துரும்பு கூட நகராது. முதல்லயே வலிப்பு. இந்த லட்சத்துல குழந்தைய வச்சுக்குன்னு ஆடும்போது எங்கனாச்சும் உழுந்து கை போச்சு கால் போச்சுன்னா என்ன செய்யறது? எல்லாம் போனதுக்கு அப்புறம் அம்மா போச்சே ஐயா போச்சேன்னு சொன்னா வருமா என்று இழுத்து நியாயம் சொல்வாள். கேட்கிறவர்களுக்கு இந்த நியாயம் சரி என்றுதான் படும். ஆனால் அன்னையின் உள் மனசு வேறு மாதிரி இருக்கும். சனிய பார்க்கவே சகிக்கல. இதுங்கையில குழந்தைய கொடுத்து ஏதாச்சும் தொத்து நோய் வந்துச்சுன்னா யார் அவஸ்தைப்படுறது என்பதுதான் அது. குழந்தைகள் வீட்டுக்குள் தடுக்கப்பட்ட விஷயமாயிருந்தாலும் பம் செட்டில் அதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. யாராவது குடியானவ பெண் துணிக்கு சோப்பு போடுகிற போது இவளை பார்த்து தூக்கி கொண்டு வந்த குழந்தையை பக்கத்தில் விட்டு, கொஞ்சம் பார்த்துக்க, உடம்பு கசங்குது, குளிச்சுட்டு வந்துடுற என்று போவார்கள். சோப்பு போடுவதை கூட நிறுத்திவிட்டு குழந்தைக்கு பக்கத்தில் போய் உட்காருவாள் மீரா. இன்னா ராஜா, இன்னா கண்ணு என்று தெரிந்த வார்த்தைகளில் மெல்ல கொஞ்சுவாள். பம்பில் இருந்து பீரிட்டு அடிக்கிற நீர் சத்தத்தில் இவள் பேச்சு இவளுக்கே கேட்காது. கோணல்வாய் பேச்சை பார்த்ததும் குழந்தை சிரித்துவிடும். குழந்தை சிரிப்பை கண்டதும் இவளுக்கு பூரித்து போகும். சந்தோஷத்துடன் குழந்தையின் கன்னத்தை தொட்டு முத்தம் தருவாள். மெல்ல மோவாயை சீண்டி, ஏண்டா ராஜா, என்ன கல்யாணம் கட்டிக்கிறையா சொல்லு என்று கேட்பாள். அந்த குழந்தை ஏதோ வாய் திறந்து நிச்சயம் பதில் சொல்லிவிடும் என்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடும் வெகு ஆவலோடும் பிரியம் குறையாமல் அதையே திரும்ப திரும்ப கேட்பாள். மோவாயை தொட்டு ஒரு தரம், கன்னங்களை சீண்டி ஒரு தரம், பிடரிக்கடியில் கையை கொடுத்து ஒரு தரம்,
உள்ளங்கையில் தயிர் கடைகிற ஆட்ட மாதிரி பாவனை செய்து கொண்டே ஒரு தரம், வயிற்றை கிச்சு கிச்சு மூட்டிக்கொண்டே ஒரு தரம் என்று அதையே திரும்ப திரும்ப கேட்பாள். இவள் சேஷ்டையில் குழந்தை கழுக்கென்று சிரிக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும். அங்கெல்லாம் பார்க்காத ராஜா, நேரா பார்த்து சொல்லணும். கட்டிக்கிறையாடா என்று தலையை தன் பக்கம் திருப்புவாள். குளிக்க போனவள் வந்து குழந்தையை வாங்க கை நீட்டி குழந்தையை வாங்க வழிந்த சிரிப்போடு இவள் நிற்பாள். அடுத்த நிமிஷம் துணியும் சோப்பும் கல்லுமாய் உலகம் மாறும். இத்தனை வேலைகள் செய்தும் அவளை கண்டு திருப்தி படுகிறவரோ பரிதாபப்படுகிறவரோ வீட்டில் யாரும் இல்லை. கூப்பிட்டு வைத்து 4 நல்ல வார்த்தை பேசுகிற இதம் கிடையாது. நாளோ கிழமையோ வந்தால் வீட்டில் செய்கிற பண்டங்களில் 2 எடுத்து போட்டு தின்னு என்று சொல்கிற பரிவு கிடையாது. பொங்கலோ தீபாவளியோ வந்தால் அழுக்கும் கிழிசலுமாய் இருக்கிறவளுக்கு ஒரு துண்டு துணி புதுசாக கிடையாது. போக்கற்று போய் எப்போதாவது வலிப்பு வந்து கீழே விழுந்தால் ஐயோ என்று ஓடி வந்து கை தொடுவது கிடையாது. எல்லாவற்றையும் விட கொடுமையான விஷயம் இதுதான். வலிப்பு வந்து கையும் காலும் உதற நுரை தள்ள அவள் புரளுகிறதை கண்ணால் பார்க்கிற போது கூட தெருமுக்கில் இருக்கிற வைத்தியச்சி வந்துதான் தொட வேண்டும். அவளுக்குத்தான் செய்தி அனுப்புவார்கள். அவள் இல்லாமல் போகிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லாடக்காரன் காளியப்பன் தான் வந்து அடக்க வேண்டும். அதுவரை கழுத்தறுத்த கோழி மாதிரி விலுக் விலுக்கென்று இழுத்து கொண்டு கிடந்தாலும் சொட்டு தண்ணீர் வாயில் ஊற்ற நாதி இருக்காது. வைத்தியச்சிக்கு பெரிய குறை இது. தள்ளாத வயசில் அவள் அடித்து பிடித்து ஓடி வருகிற ஓட்டத்தையும் பதற்றத்தையும் பார்க்கும்போது எந்த சென்மத்தில 2ம் தாயா புள்ளையா இருந்துச்சுங்களோ என்றுதான் சொல்ல தோன்றும். சோர்ந்து அடி வாங்கிய கன்று குட்டி மாதிரி பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கிற அவளை எடுத்து மடியில் வைத்து கொண்டு அழுவாள். இந்த மாதிரி நார பழப்புதான் ஒன்னிதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே உன் சங்கம் முறிச்சிருப்பேண்டி என்று மெதுவாக சொல்லி புலம்புவாள். களைப்பில் இருந்து மீண்டும் அவள் தெளிவடைந்ததும் துடைத்து குளிப்பாட்டி உட்கார வைத்துவிட்டுத்தான் எழுந்திருப்பாள். நன்றாகி போன அடுத்த நிமிஷமே மீராவுக்கான இன்றைய உலகம் தயாராயிருக்கும். சாணம், வரட்டி, மாடு, துணி, பம்ப் செட் என்று வலித்து இழுத்து கிடந்த போது சீண்ட கூட நெருங்காத ஜனங்களுக்கு வேலை சொல்ல 1000 நாக்கு இருக்கும். எதனை பற்றியும் ஆழமான சிந்தனை இல்லாதவளாக சாணம் உருட்டி கொண்டிருக்கும் போது மாட்டு கொட்டகை பக்கம் பையன் வந்து நின்றான். சாணம் தட்டுவதை நிறுத்திவிட்டு இவள் பார்த்தாள். அறிமுகம் இல்லாத பையன். யாரு ஓனோ? மாடு ஓட்டி போவனோ? அவன் கொட்டகை பக்கம் சைகை காட்டி பேசியதும் இவளுக்கு புரிந்தது. மாடுசாமி வரலையா? ஆஹா. அவன் இன்னாவா ஓணும் உனக்கு? அண்ணன். ஓ, எதுக்கு வரல மாடுசாமி? அடுத்த வாரம் கல்யாணம், அதுக்கோசரம் தாலி செய்யறதுக்கு டவுனுக்கு போயிருக்குது. இனிமே நான் தான் வருவேன். ஓ. மீராவுக்கு சிரிப்பு வழிந்தது. 6 எருமைகளையும் அவிழ்த்து அதட்டி அதட்டி தள்ளினான். மாடுகள் அசைந்து நடந்தன. பையனை பார்த்து மீரா கேட்டாள், உனக்கு எப்ப கல்யாணம்? சட்டென்று வெட்கம் படர்ந்தவனாய் பையன் இவளை பார்த்து தயங்கினான். மறுபடியும் சிரிப்பு வழிய மீரா கேட்டாள், எப்போ உனக்கு கல்யாணம்? கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறியா? 1985ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.